குழந்தைகளே, இன்றைக்கு முதல் 100 வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாமா? குழந்தைகளே, ஒவ்வொரு தலைப்புகளில் இருந்தும் 10 வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாமா? முதல் 5 தலைப்புகளை இங்கே பார்க்கலாம் வாங்க. குடும்ப உறுப்பினர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்கள், காய்கறிகள். அடுத்த 5 தலைப்புகளை இங்கே பார்க்கலாமா? மலர்கள், உடல் பாகங்கள், மரங்கள், வண்ணங்கள், வடிவங்கள். குழந்தைகளே, முதல் 100 வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாமா? முதல் தலைப்பு குடும்ப உறுப்பினர்கள். நம்மை மிகவும் நேசிக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் உறவு முறைகளை கற்றுக்கொள்ளலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, தங்கை, தம்பி, மாமா, அத்தை, பாட்டி, தாத்தா. இரண்டாவது தலைப்பு விலங்குகள். விலங்குகள் நம்மை போலவே உயிருள்ளவை. அவை பூமியில், வீடு மற்றும் காட்டில் வாழ்கின்றன. சில விலங்குகள் பசுமை உணவுகளை உட்கொள்கின்றன. சில விலங்குகள் இறைச்சியை உட்கொள்கின்றன. உதாரணமாக, சிங்கம், புலி போன்ற விலங்குகள் இறைச்சியை உட்கொள்கின்றன. யானை, புலி, சிங்கம், நாய், பூனை, பன்றி, குதிரை, ஒட்டகம், கோழி, பசு. மூன்றாம் தலைப்பு பறவைகள். பறவைகள் இறக்கைகள் கொண்டு பறக்கக்கூடிய சிறிய உயிர்கள். சில பறவைகள் அழகான வண்ணங்களில் இருக்கின்றன. சில பறவைகள் அழகாக ஒலி எழுப்பும். உதாரணமாக, மயில் பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். குயிலின் ஓசையானது மிகவும் கேட்பதற்கு அருமையாக இருக்கும். கிளி, மயில், காகம், புறா, வாத்து, கழுகு, கொக்கு, அன்னம், சிட்டுக்குருவி, சேவல். நான்காம் தலைப்பு பழங்கள். பழங்கள் மரங்கள் மற்றும் செடிகளில் இருந்து கிடைக்கின்றன. பழங்கள் நம் உடலுக்கு சத்தானவை. நம் உடலிற்கு ஆரோக்கியத்தை தருகின்றன. ஒவ்வொரு பழங்களும் சில சுவைகளை கொண்டுள்ளன.
சில பழங்கள் இனிப்பு சுவையாகவும் சில பழங்கள் புளிப்பு சுவையாகவும் சில பழங்கள் தோற்பு தன்மையுடனும் இருக்கும். மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை, சப்போட்டா, ஆப்பிள், பேரிக்காய், பப்பாளி, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெர்ரி, செர்ரி. 5வது தலைப்பு காய்கறிகள். காய்கறிகள் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பச்சை உணவுகள். இவற்றை நாம் சமைத்து சாப்பிடலாம். காய்கறிகள் உடலுக்கு தேவையான சத்துக்களை தருகின்றன. இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், பூண்டு, பூசணி, கேரட், மிளகாய், கீரை, பீன்ஸ். 6வது தலைப்பு மலர்கள். மலர்கள் நறுமணத்துடன் பல வண்ணங்களில் இருக்கின்றன. மலர்களை நாம் வழிபாட்டிற்கும் அலங்காரத்திற்கும் பரிசுக்கும் பயன்படுத்துகிறோம். ரோஜா, மல்லி, செம்பருத்தி, தாமரை, செவ்வந்தி, சூரியகாந்தி, அலரி, சாமந்தி, டேரிப்பூ, நந்தியாவட்டை. 7வது தலைப்பு உடல் பாகங்கள். நம் உடல் பல பாகங்களால் ஆனது. ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு தனித்துவமான வேலைகளை செய்கின்றன. உதாரணமாக, கண்கள் பார்ப்பதற்கும் காதுகள் கேட்பதற்கும் உதவுகின்றன. தலை, கை, கால், கண், மூக்கு, வாய், காது, புருவம், முடி, பல். 8வது தலைப்பு மரங்கள். மரங்கள் பெரிய தண்டுகளுடன் வளரும் பசுமை நிறம் கொண்ட இயற்கை நண்பர்கள். மரங்கள் பூமிக்கு சுவாசம் தரும். அவை காற்றை சுத்தப்படுத்தும். மரங்கள் நிழல், பழங்கள் மற்றும் மூலிகைகளை தருகின்றன.
தென்னை மரம், ஆலமரம், வாழை மரம், மாமரம், கொய்யா மரம், பப்பாளி மரம், ஆப்பிள் மரம், பலாமரம், பாக்கு மரம், பனை மரம். 9வது தலைப்பு வண்ணங்கள். ஒவ்வொரு பொருளும் தனித்த வண்ணத்தில் காணப்படுகின்றன. அது அழகை கூட்டும். வண்ணங்கள் உலகை அழகாக்கும். ஒவ்வொரு வண்ணமும் தனித்தன்மையுடன் இருக்கும். சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், கருப்பு, வெள்ளை, சாம்பல், ஆரஞ்சு, ஊதா, பழுப்பு. நம்முடைய தொகுப்பின் 10வது தலைப்பு வடிவங்கள். உலகின் உள்ள ஒவ்வொரு பொருளும் பல வடிவங்களில் உள்ளன. உதாரணமாக வட்டம், சதுரம், முக்கோணம் போன்ற வடிவங்கள் மூலம் பொருட்களை வேறுபடுத்தலாம். வட்டம், சதுரம், முக்கோணம், செவ்வகம், நட்சத்திரம், கனசதுரம், நீள்வட்டம், அரை வட்டம், உருளை, கூம்பு.